அந்த பணக்காரர் தன்னுடைய வீட்டிற்கு முன்னால் படுத்து தூங்கும் சுமை தூக்கும் தொழிலாளியை பார்த்து மிகவும் வியப்புறுவார். காரணம், அந்த தொழிலாளி எப்போதும் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு நாள் பணக்காரர் தொழிலாளியிடம், உன்னை பார்க்கிற நேரமெல்லாம் நீ ஒரே ஆடையைத்தான் உடுத்தி இருக்கின்றாய், நடைபாதையில் தான் படுத்து தூங்குகிறாய், அடுத்த வேளை உணவு உனக்கு நிச்சயமில்லை, அப்படி இருந்தும் நீ கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியாக எப்படி இருக்க முடிகிறது என்று கேட்டார். தொழிலாளி பணக்காரரை ஒரு வினாடி உதறி பார்த்தார். பின்னர் அவர் பணக்காரரிடம், கடவுள் என்னை இந்த மண்ணுலகில் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கின்றார், அவரை அன்பு செய்வதற்கு எனக்கு நல்லதொரு இதயத்தை தந்திருக்கின்றார், இது போதாதா கடவுளுக்கு நான் நன்றி சொல்வதற்கு என்றார். ஆம், கடவுள் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல தொடங்கினால் வாழ்நாள் போதாது. இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது, ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்கிறார். திருப்பாடல் 138 145 வரை தாவீது பாடியவை. இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 138 தாவீது பாடிய நன்றி பாடலாகும். இத்திருப்பாடலின் மையமே, நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்காக செய்து முடித்தீர் என்ற வார்த்தைகள்தான். ஆண்டவராகிய கடவுள் தாவீதோடு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின்படி கடவுள் தாவீதுக்கும் அவரது வழி மரபினருக்கும் ஆசி வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார். கடவுள் தாவீதை அவரது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி துன்ப வேளையில் அவரோடு உடன் இருந்தார். இதையெல்லாம் நினைத்து தாவீது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அத்தகைய சூழலில் உருவான பாடல்தான் திருப்பாடல் 138. கடவுள் நம்முடைய வாழ்விலும் பல நன்மைகளை செய்திருப்பார். அதையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். சிந்தனைக்கு, கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதிகளை ஒருபோதும் மீறுவதில்லை, மாறுவதில்லை. பெற்ற நன்மைகளுக்கு நன்றியுடையவர்களாய் இருப்பதே சிறந்தது. நன்றி நிறைந்த உள்ளத்தினர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வார்கள்.